அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் பலதரப்பட்ட வரலாறு ரீதியான சான்றுகளை, அது இஸ்லாமியர்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரி, ஓரளவில் நாங்கள் பார்த்து இருக்கிறோம். உலகத்திலே வரலாறு படைத்த எல்லா மக்கள் மத்தியிலும் அவர்களுடைய வரலாற்றுக்கு மிக அடிப்படையான சில காரணங்களை அவர்கள் பதிந்து வைத்திருப்பார்கள். ஆட்சி அதிகாரம் செய்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டவர்கள், பொருளாதார ரீதியான கொள்கைக்காக போராடியவர்கள் எல்லாம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற நபர்களாக கருதப்பட்டு அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த உலக மக்கள் அனைவரும் வியக்க வைக்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த உலக வரலாற்றிலே மிக புரட்சிகரமான ஒரு வரலாற்றை பதிவு செய்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிதான் இவர்கள் இதையெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஈமானுக்கு, அவர்களுடைய இறை விசுவாசத்திற்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு பேரருள் புரிந்திருக்கிறான் என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, எங்களுக்கு இது போன்ற ஒரு நிலையை அடைய முடியாதா என்று பொறாமைப்படுகின்ற அளவிற்கு மிக மிக விசித்திரமான, எல்லா மக்களாலும் ஏன் இப்படி இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து அவர்களால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வரலாற்றை படைத்து சென்றவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் எப்படி இருந்தார்கள்? ஆரம்பத்திலே இந்த நபித்தோழர்களை இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தார்கள் தெரியுமா? வகுந்தும் அலா ஷஃபா உஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள். இன்னும் கொஞ்சம் நீங்க இருக்கிற செயல்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டீங்கன்னு சொன்னா நீங்க விழுற இடம் நரகம்தான், அதிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்ற அளவிற்கு, நரகம்தான் கதி என்று அவர்களுக்கு விதியாக்கப்படுகின்ற அளவிற்கு இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே மிகவும் மோசமானவர்களாக ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தவர்கள். உலக வரலாறு கூட எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய அந்த அரபு தீபகற்பத்திலே வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், the dark era of the world, உலகத்திலே இருக்கக்கூடிய வரலாறுல கருப்பு நிற வரலாறு, பிளாக் ஹிஸ்டரி என்று சொல்லுகின்ற அளவிற்கு 6ஆம் நூற்றாண்டை பதிவு செய்வார்கள். என்ற மனித நேயம் இல்லை, மனிதாபிமானம் இல்லை, எந்த விதமான நீதியும் நேர்மையும் இல்லை, பழி வாங்குற குணம், கொல்ல கற்பழிப்பு சர்வ சாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு காலமாக அந்த காலத்தை வரலாற்றிலே பதிவு செய்தார்கள். ஏன்? உயிரோடு பிறக்கின்ற குழந்தை என்ன செய்வார்கள்? உயிரோடு புதைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சண்டை பகைமை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பரம்பரையாக ஒரு சாதாரண விஷயத்திற்கு கொலை செய்கின்ற அளவிற்கு, யுத்தம் செய்கின்ற அளவிற்கு மிகவும் பகையோடு வாழ்ந்த மக்களாக அந்த காலத்திலே மனிதர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு நேர்வழியை கொடுக்கிறான். நபி தோழர்களை நாங்க அவங்களோட வரலாறை பார்க்கிறதா இருந்தா அவங்க எப்படி சேஞ்ச் ஆனாங்க, எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கீழ்மட்டத்தில், உலகத்திலே எல்லா நாடுகளிலையும் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். அதிலும் குறிப்பாக அரபியர்களுடைய வரலாறு சொல்லும் போது மிக மோசமானவர்கள் என்று பதிவு செய்கிற அளவுக்கு இருந்தவர்கள் எப்படி மாறினார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்சி நடந்தது என்பதை பார்த்தால்
திருமறை குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அவர்கள் ஒரு வேத அறிவிப்பை ஒரு மனிதர் சொல்வதை கேட்கிறார்கள். என்னதான் சொல்கிறார்? நாங்கள் எங்களுடைய சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோமே, அதை விட்டு விட்டு வர சொல்கிறார். எங்களுடைய சண்டை சச்சரவுகளை அதற்கு ஓய்வு கொடுக்குமாறு சொல்கிறார். அண்டை வீட்டாரோடு நாங்கள் நெருக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். யாரையும் கொலை செய்யக்கூடாது என்கிறார். விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிறார். மனிதர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்கிறார். என்ன இது கொள்கை? எப்படி இவர் மட்டும் இந்த கொள்கையை சொல்றாரு? எது இவருக்கு வழிகாட்டுச்சு என்று சொல்லி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஆய்வு செஞ்சு அவர் சொல்லக்கூடிய கொள்கை என்னவென்று அதை வாசிக்க ஆரம்பித்தார்கள், படிக்க ஆரம்பித்தார்கள். கேள்விப்பட்டவர்கள் நேரடியாக வந்து நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள். சந்தித்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருது. அந்த மாற்றம் தான் இன்று நபித்தோழர்களை நாங்களே போற்றி புகழ்கின்ற அளவிற்கு உலக மக்கள் அனைவரும் என்னதான் இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நபித்தோழர்களுடைய வரலாறு எடுத்து காட்ட மாட்டாங்க உலகத்துக்கு. அவங்க காட்டணும் சரியண்டா, உலகத்துல கண்ட நின்றவண்ட வரலாறு எல்லாம் காட்டுறாங்க. நபித்தோழர்கள வரலாறு மேற்கத்திய உலகம் எடுத்து காட்டாது. ஆனால் அவங்களையும் தாண்டி சில புத்தகங்கள்ல நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த சமுதாயம் இருக்கிறதே, அற்புதமான சமுதாயம் தான் என்று அவர்களுடைய மனம் விரும்பாவிட்டாலும் எழுத வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்தார்கள். நஜ்ஜாசி மன்னனை சந்திக்க போறாங்க நபித்தோழர்கள். எதுக்கு போறாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை, கடுமையான எதிர்ப்பு, பல இடங்கள்ல இருந்து தொந்தரவு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏதாவது பாதுகாப்புக்குரிய ஏற்பாடை செஞ்சுட்டாங்க, நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க. நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். போறாங்க. இவங்க போற நேரத்தில் நஜ்ஜாசி மன்னனை சந்திக்கிறதுக்கு குறைஷி காஃபிர்களுடைய ஒரு கூட்டமும் போகுது. போய் இந்த வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்களே, இவங்க லேசிப்பட்டவங்க இல்லை, எங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை எல்லாம் குறை சொல்லக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுளுடைய மகன் என்று சொல்ல மாட்டாங்க பாருங்க. போட்டு கொடுக்கிற வேலையை அந்த காலத்துல இருந்து செஞ்சு வந்தாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளுடைய குமாரர் என்றும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் என்றும் அவர்தான் பரிசுத்த ஆவி என்று நம்பக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மத்தியிலே போய் சொல்றாங்க. அது கூடாது என்று இவங்க சொல்றாங்க பாருங்க, மூட்டி விடுறதுக்கு. நஜ்ஜாசி மன்னன் ஒரு நடுநிலையான ஒரு ஆட்சியாளராக இருந்து விசாரணை நடத்துறாரு. விசாரணை நடத்தும் போது ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், எங்களை ஓரிரை கொள்கையின் பால் அழைக்கிறார், ஒரு கடவுளை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்களுடைய அண்டை வீட்டாரோடு நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். பலவீனப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, அடக்குமுறை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். உறவுகளை பேணி வாழுமாறு கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றாமல் இருப்பது என்று சொல்லி, நீங்க கிறிஸ்தவ மதத்தை பத்தி கேட்கிறீங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கேட்கிறீங்களா, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி 19வது அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இது நாதா ரப்பஹு நிதான் நஃபியாண்டு ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு அத்தியாயம். அதை ஓதி காட்டுறாங்க. அந்த அத்தியாயத்தை ஓதி பாருங்க, மொழிபெயர்ப்பை பாருங்க, உங்களோட உள்ளம் அப்படியே கவரும். குர்ஆன் இப்படியெல்லாம் வசன நடையில அழகான ஆழமிக்க கருத்துக்களை சொல்லி எங்களை இருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நஜ்ஜாசி மன்னன் உடனடியாக அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த குர்ஆன் வசனங்களை கேட்டுட்டு, ரொம்ப அற்புதமான வசனங்களாக இருக்கிறதே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி கண்டிப்பாக ஒரு மனிதரால் சொல்லக்கூடிய ஒரு செய்தி கிடையாதே, இது ஒரு இறை தூதருடைய செய்தியாகத்தானே இருக்க வேண்டும் என்று சாடை மாடையாக சரி கண்டு சபையில பேசுறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னா, குர்ஆன் வசனங்களை கேட்டு நஜ்ஜாசி மன்னனுடைய கண்ணும் கலங்கி அவருடைய அவையில் இருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களை மத குருமார்களை வச்சிருந்தார் அவையில. அவைகளை அழுதாங்க, எல்லாரும் அழுவ. என்னடா இப்படி ஆச்சரியமா இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், வேதக்காரர்களுக்கு நீங்க குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினா அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் என்றான் அல்லாஹ். அந்த மாதிரி கண்ணீரை வடிக்குது. இந்த புரட்சியை செஞ்சு குர்ஆன் என்ன செய்து, ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய உள்ளத்திலே இடம் பிடிச்சுட்டா சஹாபாக்கள் உள்ளத்துல இடம் பிடிக்காதா?
அதை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை புரட்சிகரமான ஒரு சமுதாயமா மாத்தாதான் மாத்துது. எப்படி எல்லாம் மாத்துதுன்னு பாருங்க. நபி தோழர்களை இப்ப நாங்க புகழ்றோம். எந்த அளவுக்கு புகழ்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, ஹைருல் குரூன் கர்னி, சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அவர்களுடன் சேருபவர்கள் அவர்களை சந்திப்பவர்கள் என்று 2 சமுதாயத்தை சொல்றாங்க. சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் சிறந்தவர்கள், அதற்கு பிறகு அவர்களை சந்திப்பவர்கள் சிறந்தவர்கள், அவர்களை சந்திப்பவர்கள் சிறந்தவர்கள். நபிகள் நாயகத்துக்கு பிறகு உள்ள அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் என்ற இந்த சமுதாயத்தை சிறப்பான ஒரு சமுதாயமாக நபிகள் நாயகமும் ஏன் பாராட்டினாங்கன்றா அவங்களோட வாழ்வியல் மாற்றம். என்ன வாழ்வியல் மாற்றம்? சாதாரணமாக அவங்க எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் பதிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு குர்ஆன் வசனம் அருளப்பட்ட உடனே என்ன செய்வாங்க? அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுப்பாங்க. யோசிச்சு பார்த்து வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற மாதிரியெல்லாம் மாற மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க மாறினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தி அவதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா, யார் ஹஜ் உம்ரா செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க தவாஃப் செய்யறது குற்றம் இல்லைன்றலாம். ஸஃபா மர்வாக்கு இடையில ஓடுறது குற்றம் இல்லை. ஏன் இந்த வசனம் குற்றம் இல்லைன்னு வந்துருச்சு? எப்பயாவது சிந்திச்சோமா? அப்ப குற்றம் இல்லைன்னு சொன்னா சஃபா மர்வாக்கு இடையில நாங்க ஓடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? குற்றம் இல்லைன்னு தான் நல்லா சொல்றான். ஓடினா குற்றம் இல்லைண்டா, ஓடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி யோசிக்கிறதா? என்ன இந்த வசனத்துடைய வரலாற்று பின்னணி தெரியுமா? அன்சாரி தோழர்கள் அவங்க மனாத் என்ற சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சிலையை வணங்கிட்டு அவங்க ஹஜ் உம்ரா செய்யற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, சஃபா மர்வாக்கு இடையில் அவங்களும் என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியத் சமுதாயமாக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விளக்கம் வந்த உடனே என்ன யோசிக்கிறாங்க? நாங்க இப்ப ஹஜ் கிரியையில சஃபா மர்வாக்கு இடையில ஓடினா நாங்க ஏற்கனவே மனாத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வழிபாடு நடத்திட்டு ஓடினத்துக்கு அது ஒத்ததாக வருமே. அதனால் அல்லாஹ்வின் தூதரே, இந்த சஃபா மர்வாக்கு இடையில ஓடுறது பாவமாகுமா என்று கேள்வி கேட்கிறாங்க. எப்படி ஈமான் பாருங்க. நம்ம ஆக்கள் பாரம்பரியத்தை விட மாட்டேன்றான், பரம்பரையா செஞ்ச கத்தம் பாத்தியா விட முடியாதுன்றான், தட்டு தாயத்தை தகட விட்டு விட முடியாதுன்றான், மௌலூத விட முடியாதுன்றான், மீளாத விட முடியாதுன்றான். அவங்க பரம்பரையா செஞ்சு வந்ததை இஸ்லாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின பிறகும் சஃபா மர்வாக்கு இடையில ஓடலாம், ஹஜ் செய்ய நேரத்தில் நீங்க தாராளமா அந்த கிரியை ஏற்படுத்தலாம் என்று சொன்ன பிறகும் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? எங்களுடைய வழிபாட்டில் பிரமத கலாச்சாரம் நுழைஞ்சிடக்கூடாது, சிறுக்கு வந்துடக்கூடாது, அடுத்தவனுடைய மத வழிபாட்டை நாங்கள் செய்கிறமாய் ஆகிடக்கூடாதுன்றதுனால இது சரி வராது, விட்டுறலாமா, பாவமா அல்லாஹ்வின் தூதரே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது பாவமா இல்லையான்றது அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்ற உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், குற்றம் இல்லை, நீங்க சஃபா மர்வாக்கு இடையில தாராளமா என்ன செய்யுங்க, ஓடிக்கோங்க. அதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அவன் ஜாஹிலியத் காலத்தில் அவன் அவனுக்குரியதா செஞ்சாலும் இது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்த பிறகுதான் செய்கிறார்கள். எப்படி ஈமான் பாருங்க. அனுமதிக்கப்பட்ட விஷயம் கூட சிறுக்குல மாற்று மத கலாச்சாரத்தில் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக புரட்சி செய்கிறார்கள். அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்குறான், இப்படி செஞ்சா சரி என்னமே செய்கிறார்கள். கிப்லா மாறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுவதை விரும்பல. ஆனா 16 மாதம் 17 மாதங்களாக அதை நோக்கி தான் தொழுதாங்க ஆரம்பத்தில். ஆனா என்ன நினைக்கிறாங்க? யூதர்கள் அதை நோக்கி தானே தொழுறாங்க, நாமளும் அதை நோக்கி தொழுதா என்ன நினைப்பாங்க? அவங்களோட கலாச்சாரத்தை நாங்க பின்பற்றதா யூதர்கள் நினைச்சிருவாங்களே, வித்தியாசம் ஒன்று பண்ணணுமே என்று சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு அடிக்கடி வானத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தக்கூடிய வஹி வராதா, கிப்லா மாறி வராதா, அல்லாஹ் கிப்லாவை சேஞ்ச் பண்ண மாட்டானா என்று அடிக்கடி வானத்தை நோக்கி தலையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்டா வசனத்தை இறக்குறான், கதுனரா தக்கல்லபு வஜ்ஹக ஃபிஸ்ஸமா, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபலன் வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு கிப்லாவுக்கு நாங்கள் மாத்துறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராமி, நீங்க எனவே என்ன செய்யுங்க, உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்பி விடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இதை இறக்கின உடனே சஹாபாக்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது,
இன்னொரு பகுதியில் சஹாபாக்கள் தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய கிப்லா மாற்றத்தை விளங்கி காபத்துல்லாவை நோக்கி தொழுது ஒரு நபித்தோழர் அந்த பகுதிக்கு போறாரு. இவங்க மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்ததை பார்த்து தொழுகையில் இருக்கும் நிலையில இவர் அறிவிப்பு செய்கிறார். அந்த சஹாபாக்கள் தொழுறாங்க, இவர் வெளியில இருந்து கிப்லா மாறிச்சு செய்தி தெரியாம அதை நோக்கி தொழுறாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறார். அல்லாஹ் மீது ஆணையாக கிப்லா மாறிவிட்டது, மாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்ச உடனே அசர் தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க ருக்கூல இருந்தவங்க அப்படியே டர்ன் ஆகுறாங்க காபத்துல்லாவை நோக்கி. நம்ம ஆக்கள் கிட்ட ஏதாவது ஒரு மார்க்க நிலைப்பாடு மாறிச்சென்று வைங்களே, ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிப்போம், பிறகொண்ட மாற்றிப்போம். அதை சொல்ல போனா ஆரம்பத்துல இருந்து பார்க்கறது இல்லையா, மாற்றி மாற்றி தான் சொல்றதா, எப்படி மக்களுக்கு முகம் கொடுக்கிறது? இந்த கேள்வி உனக்கு எதுக்கு? ஆதாரம் தெளிவாக கையில் இருக்கும் என்றால் அதை எடுத்து பேசினா நீ கேட்கணும், நீ பெருமைப்படக்கூடாது. சொல்ற செய்தி சரியா, இப்ப சொல்லக்கூடிய வாதம் சரியா, அதுக்கு முன்வைக்கிற ஆதாரம் சரியா, கேட்டுட்டு போகணும். நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க? உறுதி. அல்லாஹ் மீது ஆணையிட்டு ஒரு நபித்தோழர் சொல்கிறார். நபித்தோழர் அதில் அவர்கள் நேர்மையானவர்கள், உண்மையாளர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். அறிவிப்பு செஞ்ச உடனே தொழுகையை கூட முறிக்காம அதே இடத்துல இருந்து மாற்றம் செய்தார்களே. மாற்றம் செஞ்சது மட்டும் இல்ல, மாற்றம் செஞ்சுட்டு தொழுது முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, கிப்லாவெல்லாம் மாத்திட்டான், ஏற்கனவே சில நபித்தோழர்கள் மரணித்து விட்டார்களே, அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தானே ஆரம்பத்திலிருந்து தொழுதாக, அவங்களோட தொழுகை பாலா போமான்னு பயந்து நபிகள் நாயகத்திட்ட உடனே அல்லாஹ்வின் தூதரே, முன் சென்ற நபித்தோழர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்ட உடனே அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இவங்களோட கட்டுப்படுதலுடைய தன்மை அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி கட்டுப்படுறாங்க? சொன்னதை அப்படி செய்யறாங்க, கட்டளைகளுக்கு மாறி செய்யறாங்க இல்ல. அல்லாஹ் உடனே என்ன செய்யறான்டா, அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா கானல்லாஹு லியுலீக ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பால்படுத்தக்கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று குர்ஆன் வசனத்தை இறக்கி அவங்க செஞ்சதை அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்கீகரிக்கிறான் என்று குர்ஆன் வசனத்தின் மூலமாக அங்கீகாரத்தை கொடுக்கிறான். இதுதான் ஈமானுடைய உறுதி. எந்த அளவுக்குண்டா, இந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல மாத்திரம் கிடையாது, ஹராம் ஹலால் பேன்றது, ஒருவரோடு நட்பு பாராட்டுறது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, எல்லாத்துலையும் மார்க்க என்ன சொல்லுதுன்னு பார்த்து 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 அவங்க கடைபிடிச்சாங்க. இப்போ நாங்கள் நண்பர்களோட பழகிறோம், நண்பர்களோடு மனம் திறந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா? இல்லை. துரோகம் செய்யலாம், எந்த நேரத்தில் எப்படி துரோகம் செய்வான்னு தெரியல. ஆனால் நபித்தோழர்கள் நண்பர்களாக பழகிறதுல கூட எப்படியெல்லாம் முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் ஈமான் தான், இறை விசுவாசம் தான். எந்த அளவுக்கு இருந்தாங்கண்டா, ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகள் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை ஆகுறாங்க. அவங்களோட கணவன் மரணித்து விதவை ஆகுறாங்க. இப்போ இவங்களுக்கு யாரையாவது திருமணம் முடிச்சு வைக்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் முடிக்கிறீங்களா? கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உங்களோட மகளை முடிக்கிற சம்பந்தமாக நான் யோசித்து சொல்லணும், பிறகு முடிவை சொல்கிறேன்ட்டு பல நாட்களை எடுத்து முடிவை அறிவிக்கலை. எப்படி சொல்கிறாரு? இப்போ எனக்கு திருமணம் முடிக்கிற ஐடியாவே இல்லை, இன்ஷா அல்லாஹ் வேறு நாட்களில் பார்த்துக்கொள்ளும், வேறு யார் சரி பார்த்துக்கொள்ளும் என்று முதல்ல மறுக்கிறாரு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கேட்கலாம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திச்சு, சரி உஸ்மான் மறுத்துட்டாரு, அபூபக்கர் கிட்ட கேட்டு பார்ப்போம். அபூபக்கர்லான் கிட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் அவர்களே, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்கிறீங்களா? ஒரு பதிலும் சொல்கிறாங்கல்ல, நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு போகிறாங்க. பிறகு அவரும் பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களாவே திருமணம் பேசி முடிக்கிறாங்க. திருமணம் பேசி முடிஞ்ச பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. உமர் அவர்களே, என்னோடு கோபமா? என்ன கேள்வி? நம்மளை போல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஈமானும் அந்த செயல்பாடும் பாருங்க. சஹாபாக்கள் என்று சொன்ன உடனே ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவங்கலாம் நினைச்சிடக்கூடாது, அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் அந்த செயல் வடிவம், இறை கட்டளைக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுல எங்களை விட வசதி தான், மேலே தான். என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ஏன் நீங்கள் அஃப்ஸாவை பொண்ணு பேசும் பொழுது, திருமணம் பேசும் பொழுது நான் பதிலளிக்காமல் இருந்தேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃப்ஸாவை நான் திருமணம் முடிக்க போவதாக பேசிக்கொண்டிருந்தார்.
அவர் எங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் திருமணம் பேசி வந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு என்னன்றதை பார்த்த பிறகுதான் நான் முடிவு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் மௌனமாக இருந்தேனே தவிர அவர்களை வெறுத்து நான் மௌனமாக இருக்கவில்லை. தன்னுடைய நண்பருடைய விருப்பம் எதுவோ அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்குறாங்க. அந்த நண்பருடைய விருப்பத்துக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நபித்தோழர்கள் மார்க் அடிப்படையை சிந்திச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல்லா ஏதாவது ஒன்றை விரும்பினா அதுக்கு மாற்றமா நான் எதையும் விரும்பிடக்கூடாது என்றதுல மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் நபித்தோழர்களுடைய ஈமானிய உறுதியை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். மனித குலத்திற்கு மிகவும் முன்மாதிரியான வரலாற்று சம்பவங்களை அவர்கள் சரித்திரத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை நடக்குது. யாருக்கு நடக்குது என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் தான் நடக்குது. ஒரு போர்க்களத்துக்கு, ஒரு பயணத்துக்கு ஒரு தலைவரை ஏற்பாடு செய்யணும். பனு தமீம் குலத்தை சேர்ந்த ஒரு குழு பயணம் போகிறாங்க. அதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கணும். தலைவராக அந்த பயணத்தில் யாரை நியமிக்கிறது என்பதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சர்ச்சை வருது. ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொருவரை சொல்ல, சர்ச்சை வாக்குவாதமாக போகுது. வாக்குவாதமாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உமரே என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் எதை சொன்னாலும் அதுக்கு மாறு செய்கிறீங்க, நான் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு மாற்றமான கருத்து சொல்கிறதே உங்களோட வழக்கமாக இருக்குது என்று சொன்ன உடனே, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் பொருத்தமானதை தான் சொன்னேன் அவர் பேச, ரெண்டு பேரும் நபிகள் நாயகத்தை பக்கத்தில் வச்சுக்கொண்டு சவுண்டு வந்து ஓவராக போகுது. ரொம்ப ஜாஸ்தியாக பேசுகிறாங்க. நபிகள் நாயகம் பக்கத்தில் நிற்கிறது கூட அவங்களுக்கு ஞாபகத்தில் வருது இல்லை. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தகும், உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள், ஃபௌக சௌத்தின் நபி, இந்த நபிக்கு முன்னாடி இருந்து கொண்டு உங்களுடைய குரல்களை இவ்வாறு நீங்கள் உயர்த்தக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, நீங்கள் அடுத்தவர்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி அவருக்கு முன்னாடி சத்தமிட்டு பேசாதீர்கள். அதான் மௌனமாக பேசணும் என்ற வாயை பற்றி கொண்டு இருக்கிறது இல்லை. பேசணும், ஒரு அளவாக பேசுங்க, சவுண்டு ஓவராக போடாதீங்க, நபி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் வருது. இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பிறகு இது நாங்களாக இருந்தால் எப்படி இருப்போம்? சரி, அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் இருக்கும்போது இப்படி பேச வேணான்ட்டாங்க, நாங்கள் சைலண்டாக இருந்துருவோம், திரும்ப பேசுறதுனா தேவையாக பேசுவோம் என்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நபி தோழர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எப்போ பேசினாலும் என்னண்டு நபிகள் நாயகமே என்ன சொன்னீங்க உமர் என்று கேட்குற அளவுக்கு, என்ன சொன்னீங்க ரிப்பீட் பண்ணுங்க, கேட்குது இல்லை, நீங்கள் பேசுறது கேட்குது இல்லைன்னு நபிகள் நாயகமே கோரிக்கை வச்சு ரிப்பீட் கேட்குற அளவுக்கு பணிவாக பேசுவாங்க, சவுண்டே வராது. இப்படிப்பட்ட ஈமான் என்று பாருங்க. யார் அவர்? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சிறப்பை பெற்றவர், தைரியத்துக்கும் வீரத்திற்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு நபித்தோழர் எப்படி பணிவு அடக்கம் என்று பாருங்க. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டானா? இது யாருக்காக? முஹம்மது என்ற தனி நபருக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உமர் அவர்களை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. அறிவிப்பாளர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்னஹு கான வக்காஃபம் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வந்துவிட்டால் உமர் அப்படியே சரணடைந்து விடுவார். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான வரலாறு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஈமானை எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் நபித்தோழர்கள் நடந்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன படிப்பினை பெறணும் என்றா, ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி இந்த உலகத்தில் உள்ள நிதர்சனமான விஷயங்களை எடுத்து காட்டி பேசலாம். இந்த நேரமின்மையின் காரணமாக இதில் நாங்கள் சுருக்கமாக என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால், இஸ்லாத்தில் நபித்தோழர்கள்கிட்ட எங்களுக்கு படிப்பினை இருக்குது. என்ன படிப்பினை? அவங்கள ஆஹா ஓஹோண்டு புகழ்றோம் என்ற பேரில் பேரை மாத்திரம் மந்திரிச்சு கொண்டு இருக்கிறது இல்லை, அவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குது,
குர்ஆன் வசனங்களை எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, எப்படி அந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தினாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாத்துச்சு, ஹதீஸை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கையை மாத்துச்சு என்றதை பார்த்து எங்கட வாழ்க்கையும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக மாற்றிக் கொள்வது தான் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல வழியிலே நாங்களும் திருமறை குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, அதை எங்களுடைய உள்ளத்திலே சரியான முறையில் சுமந்தவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் ஆற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.